யோவான் 17:1 இயேசுவிலே சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு எடுத்து பிதாவே வேலை வந்தது, நீர் உமது குமாரனுக்கு தந்தருமே யாவருக்கும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் ஆமென் ஆமென் அல்லேலூயா. எப்பொழுதும் பிதாவை பார்த்துக் கொண்டே இருப்பார். நான் பிதாவுடைய சித்தத்தின்படிதான் இந்த உலகத்துக்கு வந்தேன், பிதாவுடைய சித்தத்தின்படிதான் செய்ய வந்தேன் என்று சொல்லி அவர் பிதாவை எழுப்பினாரு, மகிமை படுத்துக் கொண்டே இருப்பார். இன்றைக்கு நாமும் நீயும் இயேசு என்று சொல்வது கூட அச்சப்படுகிறோம், பைபிள் படிப்பது கூட அச்சப்படுகிறோம், அவருடைய பாட்டை பாடுவது கூட அச்சப்படுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பிதாவுடைய சித்தத்தின்படி இவ்வுலகத்துக்கு வந்தார். எப்பவுமே பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதனால்தான் தாயும் தகப்பனும் யார் மதிக்கிறாரோ அவங்க வாழ்க்கை நிறைவான ஆசீர்வாதம். உன் தாயும் தகப்பனையும் கனப்படுத்துவையாக. அப்பாவை நேசிக்க வேண்டும். உன்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் நீ முடிவு வேண்டும், நீ வாழ்கின்ற வாழ்க்கை வரை அவர் நினைக்கூற வேண்டும். அப்படி நினைக்கூறும் போது நிச்சயமான வாழ்க்கை சிறப்பாக காணப்படும். அறிவாளர்களே, பாருங்க, யோவானின் சுவிசேஷம் 2:4 சொல்கிறது, அதற்கு ஸ்திரியே, எனக்கு உனக்கு முன்ன என் வேலை இன்னும் வரவில்லை. காணா ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, மரியாதை கேட்கிறாங்க, ஐயா திராட்சை ரசம் தயவு செய்து எடுத்து மரியாதைக்கு தெரியும் இவர் தேவனுடைய மனிதன், இவர் தேவனுடைய பாலகன், இவர் தான் உலகத்துக்கு ரட்சகர் என்று மரியாதைக்கு தெரியும். ஆனா மரியாதை சொல்றாங்க, தன் தாயமா இன்னும் என் வேலை இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லி வேலையாட்கள் வருகிறார்கள். அவர் ஜெபிக்கிறார். அது அற்புதம். ஜெபத்தில் ஆகாத காரியம் ஒன்றுமே. அருமையானவர்களே, ஜெபித்து பாருங்க. தந்தை ஜெபம் பண்ணார், உடனே திராட்சை ரசமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு கூட நாம் கூட ஒரு சாதாரண தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, ஜெபிங்க, எடுத்து முகத்தை அடிங்க, உடனே பிசாசு நிக்கிறியோ கெட்டாவியோ எல்லாம் பறந்து போகும். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமைப்படுத்தும் போது தேவன் நிச்சயமாகவே நம்மோடு கூடவே இருப்பார். அருமையானவர்களே, கடவுளை நாம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளால் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்பவுமே தன் பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். அத்தி மரத்தை போல நேற்று தினத்தில் சிந்தித்தோம். அத்தி மரத்தை போல பார்ப்பதற்கு தான் அழகு, ஆனா அந்த அத்தி மரம் ஒரு கடையும். அதே அத்தி மரத்துல சகை என்ன பண்றான், ஏறுகிறான். அந்த அத்தி மரத்துல என்ன பண்றான், ஆண்டு மேலே பார்த்து சகையே இறங்கி வா வீட்டுக்கு. நம்மளோட அத்தி மரத்துக்குள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை கடை கிடைக்காத மரமா இருந்தாலும், ஒருவேளை கடை நல்ல பார்ப்பதற்கு அழகா இருந்தாலும், நம்ம உள்ள பலவிதமா இருந்தா நம் தேவ சமூகத்தில் நோக்கி பார்க்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை அழைப்பு கொடுக்கிறாரு, நீதான் எனக்கு வேண்டும். பாருங்க, நம்ம விருத்த நேரம் கூட கட்டப்பட்ட கழுது குட்டி கட்டி நம்மளாம் கட்டப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் பிசாசுக்கினால கட்டப்பட்டிருக்கிறோம். ஜபத்தினால கடவுள் நினைத்தார்களா கட்டணப்படும் இந்த கழுதை குட்டி தான் எனக்கு வேணும், வேற எதுவும் வேண்டாம். யாருமே கேட்டாங்களா, இயேசு ஆண்டவருக்கு வேணும். அப்போ இயேசுதான், இயேசுக்கு வேணும். கடவுள் உண்மைதான் என்னதான் திருப்பணி ஆற்றுவதற்கு நம்ம அழைக்கிறார். உபவாச நாட்கள்ல மகிழ்ந்து களி கொண்டு நிறைய வரங்களை பெற்றுக்கொண்டு நம்மளை அழைக்கிறார். திருப்பணியை அல்ல, எந்த வேலை செய்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு நிச்சயமாய் நம் ஜெபத்தை கட்டமே கேட்பார். கேட்கிற வல்லவராய் இருக்கிறார். நேற்று தினத்தில் நான் சிஎம்சி மருத்துவமனை வேலை செய்து கொண்டிருந்தேன். 10 மணி 11 மணிக்கு ஒருவர் போன் செய்தார்கள்.
ஐயா ஒரு தம்பிக்கு பிசாசு பிடித்துக் கொண்டு பயங்கரமா அலைக்கழிக்குது, யாராலும் ஒன்றுமே பண்ண முடியல. சின்ன பையன், 30 பையன் தான், கிட்டத்தட்ட ஒரு 6வது 7வது படிப்பார் தம்பி. ஒரு யாராலும் கட்டுப்படுத்த முடியல, ஓடு கத்துறான். நான் வீட்டில் அப்போது என்னுடைய அக்கா மகன் தான் பிரம்மபுரத்தில் போட்டு செய்யறாரு. மாமா நிறைய பயங்கரமா சூழ்நிலை இருக்குது, யாராலும் கட்டுப்படுத்த முடியல, தம்பி எங்க குதிக்கிறான், பயங்கரமா குதிக்கிறான், என்ன பண்ண தெரியல. அப்ப நான் சொன்னேன், பயப்படாத, நான் செபிக்கிறேன்னு சொன்னேன். நான் ஜெபம் பண்ணேன், அவங்களால கட்டுப்படுத்த முடியல. கிட்டத்தட்ட 10 பேர் 15 பேர் பைக் எடுத்து நேரம் சிஎம்சி கொடுத்தாங்க. அது தம்பி அப்போ தம்பி பார்த்த உடனே கூப்பிட்டு ஜெபம் பண்ணி தண்ணியத்தை 3 லட்சம் தப்பு நடந்துச்சு, ஆசீர்வாதமாக நடந்து போயிட்டார். ஜெபத்தில் ஆகாத காரியம் ஒன்றுமே. நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நம்ம ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்ம அத்தி மரத்துக்கு போல இருக்கக்கூடாது. பட்டுப்புட அத்தி மரத்துக்கு போல இருக்கு. பட்டுப்புட அத்தி மரம் என்ன பண்ணோம், பாவு நிறைந்திருந்தா நம்ம ஜெபம் கேட்கப்படாது. உண்மையா ஜெபிக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இங்கிருந்தே ஜெபிக்கணும். பெங்களூர்ல மைசூர்ல ஒரு அம்மா மைசூர்ல நைட்ல தூங்க முடியாது, வீட்டுல நல்ல வீடு, தூங்க முடியாது, ஓடிடுவாங்க, தற்கொலை சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு போன் நம்பர் கொடுத்தார். ஐயா தற்கொலை என்ன அது சார், நம்ம நம்பர் குடியா கேட்டுருவாங்க. அந்த அம்மா போன் பண்ணாங்க, ஐயா இரவு நேரத்துல என்ன தூங்க முடியாது, நான் மைசூர்ல இருக்கிறேன், என்ன பண்ண முடியாது கேட்டேன். நீ பயப்படாதீங்க, இயேசு நல்லவர், இயேசுவின் நாமத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன், கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இயேசு நாமம் இனிதான நாமம், இனிதான நாமம், இன்ப நாமம். இந்த உலகத்தில் இயேசு நாமத்தை மட்டும் நாம் சொல்லும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். அருமையானவர்களே, அந்த நாளுக்கு நான் வீட்டில் வந்து ஜெபம் பண்றேன். என் மணி பயப்பட அவன் சில நேரத்தில் ஜெபிக்கும் போது அதனால ரொம்ப ஜெபம் பண்றேன். அவளுக்கு ஜெபம் பண்ண அந்த ஆவி அவங்களை விட்டு போறது அவங்களே உணர்றாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் மகிமைப்படுத்துகிறதே இவ்வுலகத்துக்கு வந்தார். பிதாவின் சித்தத்தின்படி வந்தார், பிதாவின் சித்தத்தின்படி வேலையை முடித்தார், அவர் மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக இவ்வுலகத்திற்கு வந்தார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 சொல்கிறது, அவர் வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவன் கெட்டு போகாமல் இவ்வளவு உலகத்தில் அன்பு கொண்டார். அருமையானவர்களே, தம் ஒரே மகன் இவ்வுலகத்தில் அன்பு வைத்தார். ஒரே மகனை யார் விசுவாசிக்கிறார்களோ ஒருவர் கூட கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவதற்கு இவ்வளவு உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த மகன் தான் யாருன்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவை இவ்வுலகத்திற்கு வந்தார். நான் கவுடி ஆக்சிடென்ட் ஸ்கூல்ல படிக்கும் போது, திருவள்ளூர்ல படிக்கும் போது ஒரு பெரியர் வருவார், எங்கள் விடுதிக்கு வருவார். அப்போது ஒரு சில காரியங்கள் சொல்லிக் கொடுப்பார். அப்போது நான் என்னப்பா வசனம் மனப்பாடம் பண்ணா இந்த வருஷம் சொல்லுவார், யோவான் 3:16 சொன்னால் கிடைக்கும் கரிசோறு. இந்த வசனம் சொன்னாவே என்ன கிடைக்கும், நல்ல கரிசோறு தான் கிடைக்கும். அவர் சொன்னார், சின்ன வயசுல சொல்லி கொடுத்தார். அதனால தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்தில் நல்ல மேய்ப்பன், நல்ல தகப்பன், நல்ல ரட்சகர், அவர் ஒரே மேய்ப்பன், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு வருத்தமா, கவலையா, பாரமா, துயரமா, வேதனையா, போராட்டமா, நீ எழுத்துமா, நான் உனக்கு இளைப்பார் சமாதானத்தை கொடுக்கிறேன். அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை அது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறார். இன்றைக்கு நானும் என் நண்பர்களும் ஒரு நாளுக்கு கூடி ஜெபித்தோம். 3-4 பேர் ஜெபித்தோம். அந்த கவுடி ஆக்சிடென்ட் ஸ்கூல்ல, கவுடி ஹாஸ்பிட்டல் அப்படிப்பட்ட நான் ஜெபிக்கின்றேன். கடவுள் எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே போல நண்பன் ஒரு பெரிய பிசினஸ் அடையாள அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் செய்வதற்கு ஒரு பெரிய பொறுப்பான கொடுத்திருக்கிறார். பல பேர் பணிவிடத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ஜெபம் ஒரு காலம் வீண் போகவே போகாது. ஜெபத்தில் ஆகாத காரியம் நல்ல நிலைமையில் இருக்கிறார்.
அறிவாளர்களே, அதனால்தான் அவரை ஒரே பரிணக்குமாரனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் விசுவாசித்து போனால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, யோவான் 15 அதிகாரம் 13 வசனத்துக்கு படி பார்க்கலாம். யோவான் 15:13 வசனம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் ஒருவனுக்கும் இல்லை. பாருங்க, தன் சிநேகிதனுக்காக, தன் அன்பு, தன்னுடைய சகோதரனுக்காக நம்ம என்ன பண்ணோம்? முழு அன்பு செலுத்த வேண்டும். கூட என்ன பண்ணா? குழி தோண்டிக்கான யாருமே சொல்லக்கூடாது. கூட இருந்து நம்ம பள்ளத்துல போட்டு சொல்லக்கூடாது. அன்பினானவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்தினார். நம்மோடு இருந்தார். பாமர மக்களோடு இருந்தார். கலிலேய மக்களோடு இருந்தார். சமண பெண்ணோடு இருந்தார். எல்லாருக்கும் இருந்தார். எல்லாருக்கும் விடுதலை அந்த குருத்துவ எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுத்தார். நீங்க எல்லாரும் எந்த வரலாம், என்னோட கூட பகிர்ந்து கொள்ளலாம், அழைத்து போகலாம் என்று சொல்லி அவர் பர்மிஷன் கொடுக்கிறார். அவருடைய அன்பு அளவில்லாதது. அவர் மகிமைப்படுத்துகிறார். அவர் பிதாவை நோக்கி எப்பவுமே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவன் தன் திருப்பணியை நல்ல முறையில் முடிக்கிறார். அதனால்தான் நம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். யோவான் 10 அதிகாரம் 18 வசனத்தில் சொல்லுகிறது. பார்க்கலாம். யோவான் 19:18 வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நான் அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு நிறைய பேர் நினைக்கலாம், அங்க இருக்கிற பிளாத்தின் தாய்மார் மற்ற ஆலோசனை கூட்டத்தால் அவங்க என்ன பண்றீங்க, ஒரு சிறுவனை அறியாத நினைக்கலாம். இல்ல, அவர் வந்த வேலை முடிகிறது. அவர் வந்த நோக்கம் முடிகிறது. ஏன் என்று சொன்னால், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவன். சொன்ன வார்த்தையை நிறைவேற்றப்பட வேண்டும். கரெக்டா 30 வயசு 33 வருடம் 33 வயதுல பருவத்துல அவர் தன்னை ஆளாக மாறுகிறார். அந்த பஸ்க பண்டிகையில இந்த வயசுல தான் நம்ம முடிவு செய்ய முடியும். 55 வயசு 60 வயசு 65 வயசு ஆச்சுன்னா இப்படி என்ன பண்ண முடியாது, நடக்கூட முடியாது. இந்த வயதில் தான் நம் திருப்பணி எழுந்து பிரகாசிக்க முடியும். அதனால்தான் 33 வருடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஆளுநராக மாறுகிறார். பலி செலுத்தப்படுகிறது. அருமையானவர்களே, அதனால அவர் சொல்றாரு, நீ சொல்லி நான் சொல்லல, பிதாவுடைய சித்தத்தை முடிக்க வந்த ஒரு அது கொடுக்க அதிகாரம் உண்டு, எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிக்க நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிங்க. ஒரு ஆட்டுக்குட்டி 4 ஜீவனுக்கும் இருக்க கண்டேன். 7 கொம்புகளும் 7 கண்களையும் இருந்தது. பாருங்க, நல்ல கவனிங்க. 4 ஜீவன்கள், அந்த 4 கொம்புகள் இன்று குறித்து பார்க்கும்போது யாருக்கு சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 4 நேகத் நேச்சர், நேரியா மெர்சியா, கிரேக் அரசாட்சி. கிரேக் அரசாட்சி என்ன பண்ணாங்கன்னா, பயங்கர கொடுமைப்படுத்தினார்கள். யூத மக்களை கொலை செய்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள். பலவிதமான சூழ்நிலைகள் போராட்ட மத்தியில் கொடுமைப்படுத்தினார்கள். 4வது அரசாட்சி ரோமருடைய அரசாட்சி. அந்த ரோமருடைய அரசாட்சி நீரோ என்ற மன்னன் எத்தனோ மக்களை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை கொலை செய்தார்கள். ஸ்தேவானை பயங்கரமாக கொடுமைப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, 5வது அரசாட்சி யாருன்னா யூதருடைய ராஜா. அவர்தான் சமாதானம் கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 5வது அரசாட்சி யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறவர், மகிமைப்படுத்துகிறவர், உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறவர். அப்படிப்பட்ட இரட்சகர் தான் பிதாவை எப்படி மகிமைப்படுத்தினாரோ அதே போல் பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் விடுதலை
அருமையானவர்களே, பாருங்க, அவர்தான் இந்த உலகத்துக்கு அரசர். அதனால்தான் பிலாத்து சொல்றாரு, அது யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 10 சொல்றாரு, இவர் நசரேயனாகிய இயேசு யூதருடைய அரசன் என்று எழுதுகிறார். யாருங்க? நசரேயனாகிய, அவர் நாசரேத்து இயேசு யூதருடைய அரசன். இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாருமே பாவ கைகளை நீக்கிறவர். இவர் மகிமைப்படுத்துக்காகவே இவ்வுலகத்துக்கு வந்தார், உன்னையும் என்னையும் மீட்டெடுக்கிறதுக்காக. அருமையானவர்களே, 7 கொம்புகள் 7 கண்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 7 திருச்சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பத்தொன்பது தீவிலே பக்தரை தேற்றி அருமையான யோவான் தன்னுடைய தீவிலே போட்டு விட்டார்கள். அங்கு 7 சபைகளை குறித்து எழுதுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை மகிமைப்படுத்துவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்துக்கு வந்தார். அது எப்பவுமே நாம் நினைக்கூறப்பட வேண்டும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளால் ஜீவிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் நம்மளை காப்பாற்றவும், பிதாவை சித்தத்தின்படி வந்ததுக்காகவும், பிதாவை எப்போதும் மையப்படுத்துவதற்காகவும் இவ்வுலகுக்கு வந்தார் என்று நாம் நினைத்து இந்த சிலுவை மரத்தை, அபாரமான சின்னத்தை ஒரு புனித சின்னமாய் மாற்றினாருன்னா கான்ஸ்டன்டைன் அரசன் கிபி 513 நூற்றாண்டில் 1313 நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் அரசன் சிலுவையை அபாரமான கான்ஸ்டன்டைன் அரசன் யாருன்னா ஒரு ரோமருடைய அரசாட்சிக்கு உட்பட்டவன். ஆனா அப்படியே சொல்றார், இந்த சின்னம் புனிதமான சின்னம். இனிமேல் யாருமே சிலுவையை எதுவுமே பண்ணக்கூடாது, சிலுவை புனிதமானது என்று சொல்லி இன்றைக்கு நம்ம திருச்சபை மட்டுமல்ல, எங்கும் சிலுவை நமக்கு பாதையாகவும் வெளிச்சமாகவும் மகிமையாகவும் காணப்படுகிறது. நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அப்படிப்பட்ட ரட்சகர் உன்னை என்னை மீட்டுக் கொள்வார். இந்த 2 நாட்களில் நாம் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.